என்னடா பொழுது போயிடுச்சு, ஆனா இன்னும் எதுவும் நடக்கலையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்குள்ள நடத்திட்டாங்கல்ல. என்னது பார்க்கலாமா? குபேரா படம் தான். ரிலீஸ் ஆன முதல் 2 நாளே ஆஹா ஓஹோன்னாங்க. அடுத்த 2 நாள்ல ஐயோ படம் வேஸ்ட், ஒண்ணுமே நல்லா இல்லைன்றாங்க. ஆளுக்கு அவங்க இஷ்டத்துக்கு ஒன்று சொல்றேன். நம்ம இஷ்டத்துக்கு ஒன்று சொல்லலாமா? அப்படியெல்லாம் இல்லைங்க, படம் பார்த்துட்டு தான் சொல்றோம். முதலாளி நில்லுங்க நில்லுங்க. இப்ப போங்க. ஸோ படத்துல என்னென்ன இருக்கு, என்ன ப்ளஸ் என்ன மைனஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். ஒரு செங்கலை கூட ஆட்ட முடியாது. பசங்களா ஓரமா போய் விளையாடுங்க. அவர் ஏன் சொன்னாரு அப்படின்றத இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா தெரியும். பார்க்காதவங்க தியேட்டர்ல போய் பாருங்க. சொல்றா. சொல்றேன். டேய், என்னடா விளையாட்டு காமிச்சிட்டு இருக்க? அடிச்சா சிலுவா கிழிஞ்சிரும். சொன்னாங்க அத சொன்ன. தனுஷுக்கு ஒரு பெரிய திருப்பு முனையா அமைஞ்ச படம்னு சொல்லலாம். திவ்யா திவ்யா திவ்யானை காதல் கொண்டேன்ல பார்த்த தனுஷ் இப்போ மறுபடியும் பார்க்க வச்சிருக்கார். அதாவது அவரோட நடிப்புல. இத ஏன் நீ என்கிட்ட சொல்ற? இதுல எதனா உள்ள அர்த்தம் இருக்கா? அப்படி என்ன பண்ணி வச்சிருக்காரு பார்க்கலாமா? சேகர் கமலா டைரக்ஷன்ல தனுஷ், நாகார்ஜுன், ராஷ்மிகா நடிச்சு ரிலீஸ் ஆகி சக்சஸாக தான் ஓடிக்கிட்டு இருக்கு குபேரா. ஒன் லைன் ஸ்டோரியில சொல்லணும்னா, பிச்சைக்காரங்க குபேரனா ஆக்கணும் அப்படின்றது தான் படம். அது ஆக்குனாங்க இல்லையான்றத கிளைமேக்ஸ்ல தான் தெரியும். ஆப்ரேட் கம்பெனிக்கும் கவர்மெண்ட்டுக்கும் நடக்கிற ஒரு டீலிங்ல படம் ஆரம்பிக்குது. அதை சரிவர பண்றதுக்கு திறமையான ஆளை தேடும் போதுதான் சிபிஐயா வராரு நாகார்ஜுன். உண்மையா நேர்மையா இருந்து ஒன்னும் புடுங்கல. அதனால இதுதான் ரைட் சாய்ஸ் நினைச்சு இறங்குறாரு நாகார்ஜுன். ஏன்டா அப்படி குரங்கு மாதிரி அங்க இங்க தவறீங்க? அவரோட கதாபாத்திரத்துல ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு. பினாமின்ற பேர்ல நாகார்ஜுன் சூஸ் பண்றவங்க தான் தனுஷ் கூட சேர்ந்து இன்னும் 3 பிச்சைக்காரங்க. இவங்க எல்லாருமே பிச்சைக்காரங்க ரோல்ல ரொம்ப பர்ஃபெக்டா நடிச்சிருக்காங்க. ஆனா தனுஷ் பிச்சைக்காரனாவே வாழ்ந்திருக்காரு. அவரோட கை உடஞ்சி அதை வளைச்சி காட்டுறதுலயோ, உயிரை காப்பாத்திக்க ஓடும் போதும் கூட ஒரு பிச்சைக்காரன் எப்படி இருப்பாங்கன்றத தெளிவா காமிச்சிருக்காரு, நடிச்சிருக்காரு. நடிப்பு அரக்கன் போடு பட்டத்தை ஆல்ரெடி எஸ்ஜே சூர்யா கிட்ட கொடுத்துட்டு இருந்தாலும் தனுஷ் இப்போ அந்த லிஸ்ட்ல சேர்ந்துருக்காருப்பா. பேரா படத்துல இன்னொரு பெரிய பிளஸ் டிஎஸ்பியோட மியூசிக் கவர் சூட் ஆயிருக்கு. ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் டிஎஸ்பி அவ்வளோ பார்த்து செதுக்கி இருக்காரு. அவருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் டிஎஸ்பி. ஏமா இவ்வளோ சொல்றியே, நம்ம ஸ்ரீவல்லியை பத்தி ஒண்ணுமே சொல்ல மாட்டியே. நீங்க கேட்கறது எனக்கு நல்லாவே புரியுது. இதோ வந்துட்டல்ல. ஆஷ்மிகாவும் இந்த படத்துல அவங்களோட திறமைய தாராளமா காமிச்சிருக்காங்க. இதை டபுள் மீனிங்ல போகுதுல இல்ல, நடிப்பு திறமைய மட்டும்தான் காமிச்சிருக்காங்க. பக்காவா ஒரு இன்னசென்ட் கேர்லா ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்த அதிகபட்ச டயலாக் வழியை பார்த்து நீ செத்துப்போ, ஏன் வழியை பார்த்து நான் செத்து போறேன் கொஞ்சம் கியூட்டாவே இருந்துச்சு. ராஷ்மிகாவும் தனுஷும் குப்பை வண்டியில ஏறுறதும் குப்பை கடங்களையா இருக்கிறதும் சேகர் கமலா என்ன காண்டில் இருந்தாரோ தெரியல, வச்சு செஞ்சிருக்காரு. ஆனா தனுஷ ராஷ்மிகாவும் டஃப் கொடுத்து நடிச்சிருக்காங்க. இவங்க கூட நாசர், சுனைனா, பாக்கியராஜ் சின்ன ரோலா இருந்தாலும் ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணி இருக்காங்க. கோரியோகிராஃபில ரொம்ப நல்லா இருந்தது. விஎஃப்எக்ஸ் டீமோடதும் ஓகே தான். பட் குழந்தை சிஜி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கேர் எடுத்திருக்கலாம். படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவா போனாலும் செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லாவே மூவ் பண்ணி இருக்காங்க. கடைசியா வில்லனா ஒரு நாள் பிச்சைக்காரனா இருக்க வச்சு அவன் திருந்தலன்ற விஷயத்த சொல்ற விதம் நல்லாவே இருக்கு. ஒரு மாஸ் ஹீரோ தனுஷ் ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு ரோல் எடுத்து பண்றதுக்கு அவருக்கு வாழ்த்து சொல்லலாம். தனுஷோட அதிகபட்ச டயலாக் சாகக்கூடாதுங்க, எல்லாருமே சந்தோஷமா வாழணும். அவர் சொன்னது நல்லா இருக்கு. யார மைண்ட்ல வச்சு சொன்னாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. போய் வா நண்பா அந்த பாட்டை எழுதின விவேகாக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம். படத்தோட சேர்ந்து பாட்டு பார்க்கும்போது ரொம்பவே டச்சிங்கா இருந்துச்சு. ஓவரால் படத்தை ஒரு வாட்டி பார்க்கலாம் தனுஷோட புது கேரக்டர் கோசம். ஸோ நீங்களும் படம் பார்த்துட்டு உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மறுபடியும் வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அப்படியே போற போக்குல இந்த தங்கமான கையால ஒரு லைக்கை போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரம் கோல்டி பொண்ணு.